வணக்கம், வெல்கம் டு ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ். நான் ஹெனி மிஸ் வெஜ் கிச்சன். உங்கள் நிம்னா சத்தியமூர்த்தி நாகப்பட்டினம். மாங்காய் வத்தல் போட்டேன். 2 நாளாக காய வச்சு அந்த தண்ணி உப்பு தண்ணியில் ரிப்பீட் பண்ணி ஊற வச்சு நைட்டு திரும்பி எடுத்து போட்டாச்சு. இப்போ 2 நாள் ஆச்சு. 3ஆம் நாள் ப்ளெயினாக அப்படியே காய வைக்கலாம். திரும்பி உப்பு தண்ணியில் போட தேவையில்லை. அந்த உப்பு தண்ணி மிச்சம் இருக்குது. இதை என்ன பண்ணுங்கள், ஃபில்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா அந்த உப்புலையும் மண் இருக்கும். நம்ம 2 நாளாக காய வச்சு ஊற வச்சுருக்கோம். அப்போ அதுலேயும் தூசி பட்டிருக்கலாம். ஸோ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணி என்ன பண்ணலாம், இதில் உப்பும் அந்த மாங்காய் புளிப்பு சுவையும் இருக்கும். இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் உடனே செய்ய முடியாட்டாலும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு தேவைப்படும் போது செய்யலாம். என்ன செய்யலாம், இப்போ நீங்கள் வேப்பம்பூ ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ப்ளெயினாக காய வச்சு வச்சுருப்பீங்க. அதாவது தண்ணியில் 10 நிமிஷம் போட்டிங்கன்னா அதில் மண்டெல்லாம் வந்துடும். அதை நல்லா புழிஞ்சிட்டு இந்த தண்ணியில் ஊற வச்சு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு காய போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த புளிப்பு சுவையோட வேப்பம்பூ வறுக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா மிளகாய்த்தூளோ பச்சை மிளகாய் வருதோ அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ அது மாதிரி வேப்பம்பூ பதிலாக சுண்டை வத்தல், மண்தக்காளி வத்தலோ இல்லை பாகற்காய் வத்தல், காய்கறி வத்தல் நீங்கள் எதுவாக இருந்தாலுமே ப்ளெயினாக காய வச்சு இந்த தண்ணி அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டு நீங்கள் உணர வச்சு காய வச்சு ஊற வச்சு எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு மாங்காய் சுவையோட புளிப்பு சுவையோட நமக்கு வத்தல் ரெடி பண்ணலாம். ஸோ இதை வேஸ்ட் பண்ணாமல், அப்போல்லாம் நமக்கு ஃப்ரிட்ஜு கிடையாது, நமக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ நல்லா பிளாஸ்டிக் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு உடனே செய்ய முடியாதுனா கூட 1 வாரமோ 10 நாள் 15 நாள் கழிச்சு கூட இந்த தண்ணியை எடுத்து வெளியில் வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது எப்போயுமே எங்கள் அம்மா அந்த மாதிரி தான் செய்வாங்க. இது அதாவது ஒரு வத்தல் போட்டாங்கன்னா அதோடைய கண்டினியூஷன் அதை வேஸ்ட் பண்ணாமல் அப்படி ரெடியாக செய்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் செய்து பாருங்கள். என்னுடைய சேனல் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நிறைய விதவிதமாக வத்தல் வடகம் வகைகள் டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். செய்து பாருங்கள், உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நன்றி.